இன்று காலையில் ஒரு பதிவு பார்த்தேன். அதாவது இறந்தவர்கள் மலைக்கோவில் ஏறக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது மலையில் ஏறுறப்ப சிங்கம் புலி கரடி தாக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது ஆண் என்றால் பெண், வடதுருவம் என்றால் தென் துருவம், வடக்கு என்றால் தெற்கு, கிழக்கு என்றால் மேற்கு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எதிர்வினை என்பது கடவுள் என்றால் நிச்சயம் அதற்கு நிகரான துஷ்சக்தி ஆதிக்கம் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் மலைக்கோவில் ஏறும் பொழுது நமக்கு சில பூதகணங்கள் இது போல சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பயணம் தொடர்ந்தாலே பிரச்சனைகள் ஏற்படும். இதன் காரணமாகத்தான் நம்ம மலைக்கோவிலுக்கு போகக்கூடாது சொல்றாங்க. மாறாக சிங்கம் புலி கரடியெல்லாம் வந்து தாக்காது. அது என்னங்க, யாராவது இறந்திருந்து அவங்க மலைக்கோவில் போனாதான் சிங்கம் புலி கரடி வந்து தாக்குமா? மற்றவங்களெல்லாம் தாக்காதா? கொஞ்சம் லாஜிக்கோட பேசுங்க. நம்ம முன்னோர்கள் பாரம்பரியம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. தெளிவா சொல்றேன், அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த சிங்கம் புலி தாக்குது அதனால மலைக்கோவில் போகலாம். இன்னைக்கு பஸ் வந்துருச்சு, லாரி வந்துருச்சு, ஃபிளைட் வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு, நம்ம மலைக்கோவில் போகலாம். இல்லை நான் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிறேன்னா அது வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. என்னைக்குமே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பாரம்பரியம் பொய்யானது கிடையாது. இப்பவும் சொல்றேன், பாரம்பரியம் பலமானது.